சரிடா. முதலாவது கேள்வி 2020. முதலாவது பிளாங்கின் மாறிலியின் பரிமாணங்கள். பிளாங்கின் மாறிலி என்ன? E7 h நியூ. அப்ப h வந்து E/நியூ. நியூ என்ன? மீடுறேன். இப்ப ஜூல் செகண்ட் தான் இதன் அழகு. ஏன்னா கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 இல்ல செகண்ட் வரும். இப்ப ml வர்க்கம் T-1 என்னோட ஐந்தாவது உடை. ரெண்டாவது கேள்வி, கதிர்கோளும் பட்டடையும் ஒன்றை ஒன்று தொடும் போது ஒரு நுண்மானி திருகணிச்சி அளவுடை ஒரு ஏல் காட்டப்பட்டுள்ளது. ஒரு உலோக கோளம் கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையே சரியாக வைக்கப்பட்டிருக்கும் போது அளவுடை ஒரு பியில் காட்டப்பட்டுள்ளது. திருகு குறியீடை 0.5 மில்லிமீட்டராக இருக்கும் அதே வேளை வட்ட அளவுடை 50 சம விரிப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்ப உலோக கோளண்டா விட்டத்தை கேட்டிருக்கேன்டா. இப்ப இழிவண்ணிக்கே காண போலாம். குறியீட தூரம் 0.5 மில்லிமீட்டர், வட்ட அளவுடை எண்ணிக்க 50, பிரிச்சாமண்டா 0.01 மில்லிமீட்டர் ரெண்டு பேரும். இழிவண்ணிக்க 0.01 மில்லிமீட்டர். பூஜ்ஜிய வலு என்ன? 0 எரர். எதோட பொருந்து வேறும் கூட இது ஒரு நேர் பூஜ்ஜிய வலு. பூஜ்ஜியத்துக்கு அங்காலதான் வந்திருக்கு. அப்ப மூன்றாவதோட பொருந்தது 0.03 மில்லிமீட்டரா இருக்குமே. 3 வேற 0.01 0.03 மில்லிமீட்டர். அடுத்த உருபியில காட்டுற வாசிப்பு ரீடிங் வந்து 3.5 பிரதான அளவுடையில காட்டுது. 3.5 மில்லிமீட்டர் பிளஸ் 31வது வட்ட பிரிவோட பொருந்திருக்கலாம். 31 வரை 0.01 3.81 இந்த மில்லிமீட்டர் தான் காற்ற வாசிப்பு. இதுல இருந்து பூஜ்ஜிய வலுவா கழிச்சு விட மாட்டான். நேர் பூஜ்ஜிய வலு தானே, இதை கழிச்சு விட மாட்டான். 3.71 பேரும் 7.8 பேரும். மூன்றாவது விடை. மூன்றாம் கேள்வி, ஒரு சாதாரண மனிதனின் கேட்டல் நுழைவாய் 10^12 வெட்ஸ்மீட்டர் ஆகும். இதனை ஒத்த ஒளிச்செறிவு மட்டம். ஒளிச்செறிவு மட்டம் என்ன? டெசிபல். 10 log 500. இங்க I0 வந்து 10^12. இது ஒத்ததான் கேட்டிருக்கு. அப்ப அதுவும் 10^12. அப்ப log 1 வந்து என்ன? 0. அப்படின்னா 10^00 டெசிபல் வந்து 0. முதலாவது விடை. நான்காவது, ஒரு நேர்கோடு வழியே செல்லும் ஒரு பொருளின் வேக நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. T=0 தொடக்கம் T=4 வரைக்கும் பொருளின் சராசரி வேகம். சராசரி வேகம் என்றா மொத்த இடப்பெயர்ச்சிகள் இயங்கின மொத்த நேரம். முதல் 3 செகண்ட்ல எவ்வளவு நேரம் போயிருக்கு? 3×3 9. கடைசி 1 செகண்ட்ல அது 1 மீட்டர். எடுத்த மொத்த நேரம் 4 செகண்ட்டா 2.5 மீட்டர் செகண்ட் -1. மூன்றாவது விடை. ஐந்தாவது கேள்வி, நீள மெல்லையும் திணிவு எம்மையும் உடைய ஒரு மெல்லிய சீரான கோள் AB உருவில் காட்டப்பட்டுள்ளது. கோளுக்கு சமாந்தரமாக தூரம் வையில் இருக்கும் அச்சு PQ பற்றிய சடத்துவ திருப்பம். இப்ப PQ இதுன்னா இதுலதான் AP இருக்குது. இதை நீங்க பார்க்க வேண்டியது என்னடா, இதுல இருந்து வை தூரத்துல இருக்கല്ലോ ஒரு சின்ன புள்ளி திணிவு அடங்கோடா. சின்ன புள்ளி திணிவு வந்து ஒரு 6 ஏரியில இருக்குல்ல, அது இந்த சடத்துவ திருப்பம் வந்து mr². இப்ப இந்த குட்டி சிமோல் எம்முக்கு வந்து my² ரெண்டு பேரும். இப்படி என்ன இந்த நீட்டுக்கு ஃபுல்லா இருக்கல, இந்த நீட்டுக்கு இருக்க எல்லாத்தையும் கூட்டி விட்ட மாட்டா m1 + m2 + m3 ஃபுல்லா r² தானே எல்லாத்துக்கும். r² ரெண்டு பேரும். அப்ப இந்த மொத்த திணிவு வந்து y தூரத்திலே இருக்கு. அப்ப my² ரெண்டு பேரும். என்ன விட? முதலாவது விடை. ஆறாவது கேள்வி, ஒரு புரோத்திரனும் ஒரு நியூத்திரனும் குவாக்குள்ளடக்கம் முறையே. இப்ப அப்புக்கு வந்து +2/3 22 ஏட்டம், டவுனுக்கு வந்து -1/3 22 ஏட்டம். அப்ப இதுல என்ன சிம்பிள் கூட்டல்கள் தானேடா. புரோத்தண்ட வந்து ஒரு இலத்திரண்ட பிளஸ் ஏட்டத்துக்கு சமன். இப்ப 2 அப்பும் ஒரு டவுனும் வந்துச்சுட்டா 3×2 2×3 2×3 4×3. அதுல இருந்து 1×3 கழிவட்டா ஒரு இலத்திரண்டு ஏட்டம் வரும். அப்ப புரோத்தன் வந்து அப் டவுன் வரும். நியூத்திரன் வந்து 0 ஐட்டம் தானே. அப்ப ஒரு அப்பும் 2 டவுனும் வரும். அப்ப ஒரு அப் டவுன் அப்படின்னா இந்த விட நான்காவது விடை. ஏழாவது, புவிநடுக்க அலைகள் பற்றி பின்வரும் கூற்றுக்கள் சரியானதன்று. எல்லா புவிநடுக்க அலைகளிலும் பொறிமுறை அலைகளாக இருக்கும் அதே வேளை அவை செலுத்தப்பட ஊடகம் தேவை. சரி,
பொறிமுறையில எல்லாம் பூமிக்குள்ள இருந்து தான் வருது. ஒரு ஊடகம் இல்லாம அது வராது. புவியலை ஒன்றும் வானத்துக்கு ஒன்றும் போயிடத்தானே. அப்படின்னா அந்த கூற்று சரி. ரெண்டாம் கூற்று, முதன்மை அலை பி அலைகள் நெட்டாங்கிளைகளா இருக்கும் வேளை துணை அலைகள் குறுக்கலைகள் ஆகும். இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்டா, துணை அலைகள் என்றா செகண்டரி வேவ்ஸ். எஸ் எஸ் வந்து என்ன, இந்த அலை ஷேப்ல தான் இருக்கு, குறுக்கலை இந்த ஷேப்ல தான் இருக்கு. அப்ப அது குறுக்கலைன்னு ஞாபகம் வச்சிருக்கலாம். அப்ப அந்த கூற்று சரி. மூன்றாவது, எஸ் அலைகளின் கதி பி அலைகளின் கதியிலும் குறைவாகும். அந்த கூற்று சரி. பி அலைகள் வந்து என்றா திண்மம் திரவம் எல்லா வாயு எல்லாத்துக்குள்ளாலையும் போய் கொண்டிருக்கும். ஏன் அது நெருக்கலை இதாக்குள்ளாலதான் போய் கொண்டிருக்கும். ஆனா எஸ் அலை வந்து குறுக்கலை எல்லோ, அது வந்து இந்த திரவத்துக்குள்ளேயெல்லாம் போகாது. அப்ப நாலாவது, எஸ் அலைகள் திரவம் திண்மம் ஆகிய இரு ஊடகங்களிடம் செல்லத்தக்கவை. அப்ப போல ரெண்டு ஊடகத்துக்குள்ளாலையும் செல்லாது. அஞ்சாவது, பி அலைகள் திரவம் திண்மம் ஆகிய இரு ஊடகங்களிடம் செல்லத்தக்கவை. அந்த கூட்டு சரி. அப்ப நான்காவது தான் விடை. ஓகே, அடுத்தது, ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் ஒடுக்கமான ஒரு ஒளிநிற கற்றை எக்ஸையானது ஒரு ஒருக்கும் வில்லை எல் மீது படுகின்றது. வில்லையினூடாக முறிந்த பின்னர் கற்றை திரை எஸ்ஸில் பட்டு ஒரு ஒளிப்பொட்டை ஆக்குகின்றது. ஒளிப்பொட்டி இருக்கும் தானம். இப்ப ஒரு வில்லை இருக்குடா, இதுல இருந்து ஒரு ஒளிக்கதிர் வருது. அது எஃப் என்ற ஒரு இடம் இருக்குண்டா. நோமலா ஒரு சமாந்தர கதிரை யோசிக்கடா. சமாந்தர கதிர் இப்படி வந்துச்சுண்டா அது இந்த தலைமையத்தில குவியும். அப்ப நாங்க இந்த வில்லேன மையத்தை வச்சு இதுக்கு சமாந்தரமா ஒரு தலைமையத்தை கீறதா எடுப்போம். இப்ப இந்த இடத்துல எஃப்ல குவியணும். அந்த எஃப் எங்க இருக்கும், இதுக்கு நேரம் தான் அந்த எஃப் இருக்க போகுது. அப்ப இந்த எஃப் நேர்கோடும் இந்த தலைமையத்துக்கு இந்த ஒளியல் மையத்துக்குள்ளால வில்லை மையத்துக்குள்ளால வார இந்த கோடும் எங்க விட்டுதோ அந்த இடத்துக்குள்ளாலதான் இந்த கதிர் போகுது. இந்த கதிர் போய் இந்த ஒரு இடத்துல படும். அந்த இடம் வந்து டியா இருக்கும். இதெல்லாம் நீங்க பேப்பர்லயே கீறி பார்க்கணுமாடா. இப்ப டி வந்து சரியானதா இருக்கும். நான்காவது விடை. ஒன்பதாவது, பிளஸ் எக்ஸ் திசை வழியே செல்லும் ஒரு குறுக்கலையும் குறித்த கணத்தில் அதன் துணிக்க வேகங்கள் இருக்கும் தானங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. கணநிலை வேகங்கள் சமனாக இருக்கும் துணிக்க ஜோடி. இல்லைன்றா, கணநிலை வேகம் சமனா இருக்கண்டா ரெண்டுமே ஒரே திசையில இயங்கினதா இருக்கணும். இப்படி இருக்கல பிளஸ் எக்ஸ் திசை வழியில போகுது. இப்ப அடுத்த வேவ் எப்படி வர மாட்டாங்க யோசிச்ச மாட்டா. அடுத்த வேவ் வந்து இப்படி வர போகுது. இப்ப இதுல ஏ இருந்துச்சுன்னா இது ஏ, அடுத்த பி, அடுத்த சி, எங்க சி, இது டி, சரி இது டி, இது இ, அடுத்த எஃப். ஓகே, ஏ வந்து கீழே போகுது, பியும் கீழே போகுது, சி மேல போயிருக்கு, டியும் மேல போயிருக்கு, இயும் மேல போயிருக்கு. ஆனா எஃப் வந்து கீழே வந்திருக்கு. இப்ப ஏபிஎஃப் வந்து ஒரே திசை, சிடிஇ வந்து ஒரே திசை. அப்ப ஒரே வேகம்டா இது இந்த மூன்றும் இந்த மூன்றும். அப்படி பாத்தீங்கன்னா என்ன, முதலாவது விட சரியா இருக்கும். அது மட்டும்தான் சரியான பொருத்தமானதா தந்திருக்கிறேன். பத்தாவது, 1 கிலோகிராம் திணிவுடைய ஒரு சிறிய உபகரணம் ஒரு கோல் மீது வைக்கப்பட்டுள்ளது. இக்கோளின் திணிவு புவியின் திணிவின் 3 மடங்கும் ஆரை புவியின் ஆரையின் 2 மடங்கும் ஆகும். கோளின் மேற்பரப்பு மீது உபகரணத்தின் நிறையாது ஈர்ப்பு தவிர்த்த ஏனைய எல்லா விசைகளையும் புறக்கணிக்க. இப்ப ஜி வந்து ஜிஎம் ஓவர் ஆர் வர்க்கம். இது புவியில அந்த கோள் என்ன, புவியின் திணிவை விட 3 மடங்கு, புவியின் ஆரையை விட 2 மடங்குண்டபடியா 3GM ஓவர் 4R வர்க்கம். இந்த ஜிஎம் ஓவர் ஆர் வர்க்கம் தான் உங்களோட புவியில இருக்கிற ஆர்முடுகளா இருக்கும், புவியீர்ப்பின்களான ஆர்முடுகள். ஓகே, அப்ப 4/3 ஜி என்றா ஜிக்கு வந்து நாங்க 10 அப்படின்னா 30x4 15x2 m/s² இருக்கும். அதுவே 1 கிலோகிராம் தெரியும் தானே சொல்லியிருக்கு. இப்போ 15x2 நியூட்டன் வரும். மூன்றாவது விடை. 11வது கேள்வி, எக்ஸ் அச்சு வழியே எதிரெதிர் திசைகளில் செல்லும் மேடுடன் 300 ஹெர்ட்ஸையும் கதி 30 m/s- உடைய இரு சர்வசமான குறுக்கலைகள் ஒன்றோடு ஒன்று மீட் பொருந்தி
ஒரு நின்ற இலையை ஆக்குகின்றன. ஒவ்வொரு கணுவிக்கும் அதன் அடுத்துள்ள முரண்கணுக்கும் இடையுள்ள தூரம். இப்ப ரெண்டு ஒரே வகையான இலை வந்து மோதுண்டு வைங்கோவேன், ஒரே இலை குறுக்கில ஒன்று மோதைக்குள்ள அதோட வீச்சம் வந்து கூடும், ஆனா இலை நீளம் மாறாது. அப்ப என்ன, இது வந்து ஒரு முடிவு ஞாபகம் வச்சிருக்கோம்னா பேப்பர்ல அடிக்கடி வரும். அப்ப என்ன, லம்டா சமன் வி பை எஃப். வி சொல்லியிருக்க 300 தானே, வி வந்து 30, எஃப் வந்து 300 வழியா 10 சென்டிமீட்டர் ரெண்டு பேரும், தசம் ஒரு மீட்டர் 10 சென்டிமீட்டர் நான் போடுறேன். இப்ப ஒரு அலையண்டா இது 10 சென்டிமீட்டர் இவ்வளவு கேட்டது கனவுக்கும் முரண் கனவுக்கும். இப்ப இந்த ரெண்டு கடைப்பட்ட தூரம் இது 10 இவ்வளவு 5, இது 2.5 சென்டிமீட்டர் முதலாவது விடை. அடுத்தது 8 மிக நீண்ட சமாந்தர கம்பிகள் ஒவ்வொன்றும் 10 ஆம்பியர் ஓட்டம் பாய்கின்றது. ஒவ்வொரு கம்பியினுள்ளும் ஓட்டம் பாயும் திசைகள் ஒருவேல் காட்டப்பட்டுள்ளன. மையம் சீர் உண்டாக்கப்படும் காந்தப்பாய் அடர்த்தியின் பருமனும் திசையும் முறையே. ஓகே, இப்ப இது இது ஒவ்வொன்றுக்கும் இடையில 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கு, சீரகட் இருக்கு. இப்ப என்ன, ரெண்டும் ஒரே திசையில இருந்துச்சுண்டா அந்த ரெண்டும் ஒன்று கேன்சல் அவுட் பண்ண அந்த காந்த பீச ரெண்டும். அப்ப அது உங்களுக்கு நார்மலாவே தெரியும். இப்ப அதன்படி வாக்கிக்கல இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணணும், இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணணும், இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணணும். அப்ப இந்த ரெண்டு தான் இருக்க போகுது. இந்த ரெண்டாலையும் உருவாக்க போற காந்தப்பாய மிக நீண்ட நேரிய கடத்தின்ற காந்தப்பாய அடத்தின் வெறுமன் வந்து μ0I/2πr. இது வந்து ஒன்றுண்ட ஃபர்ஸ்டா ஒன்றுண்டைய கண்டுட்டு ஒரு 2 இருக்குல்லோ, ரெண்டையும் பெருக்க போறேன். இதை பாருங்கோடா, இது கீழ் நோக்கி தரப்போகுது, இது வந்து வெளிநோக்கில இதுவும் கீழ் நோக்கி தரப்போகுது. இப்ப கீழ் நோக்கி இருக்குதுண்டா ஓராவது எல்லாது 4வது தான். இப்ப பெருமானத்தை காண போறோம். μ0I/2πr. ஓகேயோ, இப்ப μ0I/2πrண்டா எங்களுக்கு μ0 4πக்கு பெருமானம் தான் இருக்கு. இப்ப இங்கே ரெண்டாலே மேலே ரெண்டாலே பெருக்கினண்டா μ0I/4πr × 2. μ0 கீழே 4π வந்து 10⁻7 வந்திருக்கு. I வந்து எவ்வளவு 10 ஆம்பியர் தர 2 R வந்து 10 சென்டிமீட்டர் இல்ல, 10 தர 10⁻2 2 பேரும் அப்படின்னா 20 மைக்ரோ டெஸ்லாண்டு வேறும். இது ஒன்றால உருவாக்கப்படுறது. அப்ப ரெண்டால உருவாக்கப்படுறது 40 மைக்ரோ டெஸ்லா. இப்ப அந்த கேள்விக்கு விடை 4வது. பதிமூன்றாம் கேள்வி, ஒரு மூடப்பட்ட கதவினால் இணைக்கப்பட்ட ஒரே வெப்பநிலையுள்ள A, B என்னும் இரு அடுத்துள்ள அறைகளின் தொடக்க தொடர்பு இருப்பதன் முறையே 60% 90% ஆகும். அறை ஏயின் கன அளவு அறை பியின் கன அளவின் 2 மடங்காகும். அதே வெப்பநிலையை கதவு அதிக நேரத்துக்கு திறந்திருக்கவெனின் அறைகளின் இறுதி தொடர்பு இருப்பதன் யாது? இப்ப இது ஏ, இது வந்து பி. இப்ப ரெண்டு ஒரே வெப்பநிலை, இப்ப பனிவடு நிலை ரெண்டுக்கும் ஒன்றா இருக்கும்டா இல்ல. இதுல வந்து எம் திணிவு பில வந்து எம் திணிவு படிக்கக்கூடியடா, இதுல 2 மடங்கள்லோ 2m திணிவு இதுக்குள்ள இருக்கலாம். அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய அளவு வந்து 2m, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அளவு m. இதுண்ட சாரி வெப்பம் வந்து 60% சொல்லியிருக்கு, இதுண்ட 90%. இதுக்குள்ள MA திணிவு இருக்கு, இதுக்குள்ள MB திணிவு இருக்குண்டா MA இங்கு 2m × 100 வந்து 60 சொல்லலாம். இப்ப MA வந்து 1/2 m. அதுக்கடுத்த MB இங்கு m தர 100 வந்து 90 MB வந்து 0.9m சொல்லலாம். இப்ப புதிய சாரி வெப்பம் என்ன, MA + MB இங்கு ரெண்டே நிறைய நேரத்துக்கு திறந்த விட்டா ரெண்டையுமே ஒரு மொத்த கணவலா எடுக்கலாம். இப்ப 3m × 100 2 பேரும். MA + MB என்ன 9m
1 2 2 M இங்கு 3M தர 100 70% மட்டும் வரும். எத்தனையாவோட இரண்டாவது விடை. 14வது சுற்று வரைபடத்தில் உள்ள எல்லா பாக்டீரியாக்களும் புறக்கணிக்கத்தக்க தடையுடையன. சி ஒரு இலட்சிய கொள்ளளவியனின் சிக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம். இது 2 வோல்ட், இது 3 ஓம், இது 3 வோல்ட், இதான் அந்த கொள்ளளவி. இது 6 வோல்ட், இது 5 ஓம். ஓகேயா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொள்ளளவி உறுதியில இருக்கலாம், அதாவது ஒரு கொள்ளளவி உறுதியா இருக்கலாம், அதாவது இந்த 2 பக்கம் ஏற்றங்கள் சமனாகி இதுக்கு மேல ஏற்றம் ஸ்டோர் ஆகிட நேரத்துல இந்த இதுக்குள்ளால மின்னோட்டம் பாயாது. இது ஒரு அறுத்த விட்ட கம்பி மாதிரி யோசிக்கலாம். இப்ப இந்த சுற்றினூடாதான் மின் பாய போகுது. இது 6 வோல்ட், இது 2 வோல்ட். இப்ப 6 வோல்ட் ஓகே, இப்ப 6 வோல்ட் 2 வோல்ட்டை மிஞ்சி இருக்கு. அப்ப இந்த திசையில 4 வோல்ட் கூடவே இருந்திருக்கும். இதுல 4 வோல்ட் கூட வேண்டாம், மொத்தத்தோட 8 ஓம். 4 வோல்ட் 8 ஓம் இருக்குதுன்னா ஒவ்வொரு ஓமுக்கும் 0.5 வோல்ட் விழுந்திருக்கணும். அப்ப இந்த இடத்த நான் 0 வைக்கிறேன். இப்ப 0.3 இதுக்கு குறுக்க 1.5 வோல்ட் விழுந்திருக்கணும். இந்த திசையில தானே வருது மின்னோட்டம். ஐ இந்த திசையில ஓட போகுது. அப்படி என்றா இந்த திசையில அழுத்தம் கூட இருக்கணும். இதுல 1.5 வோல்ட், இந்த இடத்துல வி 1.5 வோல்ட் இருந்திருக்கணும். இது 1.5 வோல்ட். பேட்டரிக்கு குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடு 2 வோல்ட். அப்படின்னா இதுல 3.5 வோல்ட். இப்ப இதுலயும் 3.5 வோல்ட்டா, இதுல 3.5 வோல்ட், இதுல 3 வோல்ட்டா, பேட்டரிக்கு குறுக்க 3.5. அப்ப இதுல 0.5 வோல்ட், கொள்ளளவி குறுக்க 0.5 வரும். இதை மற்றமாயும் பார்க்கலாம். 5 ஓமுக்கு குறுக்க எவ்வளவு? 2.5 வோல்ட் விழா போகுது. ஏன் ஒவ்வொரு ஓமுக்கு குறுக்க 0.5 வோல்ட் விழுது. இது 0. இப்ப இதாலதான் கரண்டோட போகுது இப்படி. ஆனா இங்க இருந்து இங்க பாக்குறவன்டா இதை விட இதுல அழுத்தம் குறைவா இருக்கணும். இது 0 இது -2.5 வோல்ட் இது அடியில அழுத்தம் இருக்கும். இதுக்கு குறுக்க 6 வோல்ட் அழுத்த வேறுபாடு பேட்டரி குறுக்க, இங்க 3.5 வோல்ட் நேர விடலாம். இப்ப எப்படி பார்த்தாலும் சரி வரும். அழுத்தம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு வர ஞாபகம் வச்சிருக்கோம் கூட. அப்ப இதுல -2 போட்டு செய்ய சரியா வரும். இப்ப 14வது விடை 1. 15வது பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானதன்று? முதலாவது, ஒரு உள்ளூட்டு குறைகடத்தி மின்கடத்தாறு வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கின்றது. இப்ப ஒவ்வொன்ன தடைய பார்ப்போம். தடை நோமலா R R0 1 + α θ. சாதாரணமான உலோகங்களுக்கெல்லாம் இந்த அல்பா பாசிட்டிவா இருக்கும். ஆனா இந்த குறைகடத்திகளுக்கு அல்பா நெகட்டிவ். அப்ப என்ன, வெப்பநிலை கூட கூட நிறைய இலத்திரங்க என்ன தடை குறைஞ்சிச்சுன்னா மின்கடத்தாறு குறை. அப்ப என்ன சரி. 2வது, ஒரு முழு அலைச்சீராக்கி சைன் வலை பைப்பிலிருந்து மாறா நேரோட்ட டிசி வோல்ட் பைப்பை உண்டாக்க முடியாது. முழு அலைச்சீராக்கி என்ன செய்யும்? ஆடல் ஓட்டத்தை நீரோட்டமாக்கும். இப்படி இருக்கிற ஒரு ஆடல் ஓட்டத்தை இப்படி ஒரு நேரோட்டமா தான் ஆக்கும். இதை நாங்க ஒரு மாறா நேரோட்டமாக்குறதுக்கு அந்த முழு அலைச்சீராக்கி குறுக்க ஒரு கொள்ளளவியை தொடுக்கணும். அப்ப அது எப்படி வரும்? இப்படி இப்படி அப்போ ஒரு ஒரு சரி ஒன்று இருக்குந்தான். ஆனா கிட்டத்தட்ட இதடியில மாறாத மாதிரி பேணப்படும். இப்ப என்ன, அந்த கூற்று சரி. முழு அலைச்சீராக்கியால ஒரு மாறா நேரோட்ட வலுவை வழங்கிறாது, நேரோட்டத்தை தான் வழங்கிறது. 3வது, ஒரு மைமுனைவு டிரான்சிஸ்டர் காலி சேகரிப்பானில பார்க்க அதிகமாக மாசுபடுத்தப்பட்டது. இப்ப மாசுபடுத்தப்பட்டதுண்டா இது சேகரிப்பான், இது காலி பேசண்டா, இதுலதான் கூட இலத்திரங்கள் இருக்கு மாசுபடுத்திருப்பேன். இங்க இருந்து இலத்திரங்களை நாங்க அனுப்பி கொண்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இதை கூடுதலா மாசுபடுத்தினாதான் இங்க போய் கலெக்டர்ல போய் இது விழும். கலெக்டர்ன்ற அளவு பெருசா இருக்கும், ஆனா மாசுபடுத்தப்பட்ட அளவு கூடனா எமிட்டர். முதலாவது எமிட்டர், 2வது கலெக்டர், 3வது பேஸா இருக்கும். அடுத்தது, ஒரு சந்திப்புல இருவாயின் டிரான்சிஸ்டர்
ஜேஃபெட் வடிகாலோட்டம் ஐடியானது வாயு முதல் வோல்ட் அளவு 0 இருக்கும் போது உயர்ந்தபட்சமா இருக்கும். ஜேஃபெட்ன்றதை சிம்பிளாக்குறீங்கன்னா இப்படி இருக்கும். இது கேட், இது சோர்ஸ், இது ட்ரெயின். இப்ப என்ன விஜிஎஸ், ஓகே, விஜிஎஸ் வந்து விஜிஎஸ் வந்து இப்படி இருக்கல. இதுக்கு நாங்க கூடுதலா மறை அழுத்தத்தான் கொடுப்போம். இதுல மறையாக்க ஆக்கத்தான், இதுல அழுத்தம் குறைய குறையத்தான் இந்த வரிதாக்க பிரதேசம் குறைஞ்சு கொண்டோம். அப்ப 0 இருக்கல இந்த வரிதாக்க பிரதேசத்தின் அளவு குறைவா இருக்கும். அதாவது வரிதாக்க பிரதேசம் இல்லாதமா இருக்கிறதுலே குறைவான அளவா இருக்கும். இப்ப இதால நிறைய மின்னோட்டம் ஓடும். அப்ப அந்த கூற்று சரி. 5வது, ஒரு செயற்பாட்டு விரியலாக்கியானது ஒரு வோல்டளவு ஒப்பாளியாக பயன்படுத்தப்படும் போது அடைத்த தடைநிலை பயன்படுத்தப்படும். ஒரு செயற்பாட்டு ஒப்பாளி என்னன்றா, செயற்பாட்டு ஒப்பாளியில கீறினண்டா பிளஸ் மைனஸ் என்றா இங்க கொடுக்க அது வாரமாய் செய்யணும். சரி, இதுல வந்து ஒரு மைக்ரோ வோல்ட் இருக்கேக்கல, இங்க வந்து வழங்கல் வோல்ட் 10 வோல்ட்னா இங்க 10 வோல்ட்டை வழங்கணும். இங்க ஒரு மைக்ரோ வோல்ட் கொடுக்கீங்களா, மைனஸ் 10 வோல்ட்டை கொடுக்கணும். என்ன ஆம்பிளிஃபை பண்ணி தரப்போகுது. கூடவா அழுத்தனை இருக்கிறத கூட ஒரு ஒப்பாளினா ஒரு சின்ன சிக்னலுக்கு அது ஒன் ஆஃப் பண்ணக்கூடிய மாதிரி நாங்க இதுல செட் பண்ணிருப்போம். இதுல இது வந்து திறந்த தடநிலை தான் இருக்கும். மூடிய தடநிலை இதுல ஒரு பின்னூட்டல் வந்து எப்பவுமே மைனஸுக்கு தான் செய்வோம். பின்னூட்டல் செய்யல என்ன நடக்க மாட்டாடா, எங்களோட அவுட்புட்டை நாங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடியா இருக்கும். 1 வோல்ட்டை கொடுத்து 9 வோல்ட் எடுக்கலாம், 1 வோல்ட்டை கொடுத்து 10 வோல்ட் எடுக்கலாம், அப்படி செய்யலாம். அப்ப என்ன 5வது விடை. இப்ப 16ஆம் சொல்லி ஒரு திணிவு எம்மை உடைய ஒரு வெளியே சேர்க்கத்தை ஆற்றுகின்ற ஒரு துணிக்கு உயர்ந்தபட்ச வேகம் உயர்ந்தபட்ச ஆர்முடுகள முறையே பிகமையே எனின் கோணம் விடுறேன். இப்ப உயர்ந்தபட்ச வெலாசிட்டிக்கு என்ன ஏ ஒமேகா, உயர்ந்தபட்ச ஆர்முடலுக்கு ஏ ஒமேகா தர்க்கம். இப்ப ரெண்டே ஒன்றே ஒன்று பிரிச்ச வேண்டா, வி பை ஏ வந்து 1 ஒமேகாண்டு வரும், ஒமேகா வந்து ஏ வி என்று வரும். என்ன விட 4வது விடை. 17வது, அழுத்தமானி கம்பி ஏபியின் நீளம் 600 சென்டிமீட்டரும் அதன் தடை 10 ஓமும் ஆகும். ஒரு தடைப்பட்டி ஆரை 70 ஓமாக அமைக்கும் போது சமநிலை நீளம் 280 ஆகும். 6ஐ 80 ஓமாக மாற்றும் போது சமநிலை நீளத்தை பெறுவதற்கு வழுக்கு சாவி முன்னியானத்திலிருந்து நகர்த்த வேண்டிய தூரம். இப்ப என்னென்றால வேறுங்களா, கேஎல், அதாவது ஒரு அழுத்தமானின்ற இது அழுத்தமானின்ற அந்த அழுத்தப்படுத்துறேன், இது வந்து அந்த நீளம் குறுக்க அந்த ஈ என்றது துணை சுற்றில இருக்க ஈ என்ற பெருமானம் மாறையில இந்த கே தான் மாத்த போறோம். ரெண்டு சமயத்திலையுமே வோல்ட் அளவு சமன். இப்ப இந்த கேஎல் என்ற பெருமானம் ரெண்டுக்குமே சமனா இருக்கணும். முதலாவது பாத்தீங்கன்னா அழுத்தமானி படுத்துறேன் என்ன இ நோட் இன்ட்டு 10 தானே அதோட பெருமானம். இது அழுத்தமானி கம்பின மொத்த பெருமானம் வந்து 10. அந்த 10 குறுக்க அவ்வளவு வோல்ட் விழுதுன்றது பார்க்க போறோம். இதுல 10 + 70 அப்பேக்கல நீளம் வந்து 280. இப்ப திரும்ப என்னண்டா புதுசா அந்த 6 வந்து நாங்க 80 ஓமுக்கு மாத்த போறோம். 80 ஓமுக்கு நாங்க மாத்தினோம்டா அழுத்தமானி படுத்திறன் வந்து குறைய போகுது. இப்ப இன்டு அந்த 19 அந்த 10 ஓமுக்கு குறுக்க என்ன வோல்ட் அளவுன்னு பார்த்து மொத்த தடை. இப்ப என்றா ஒரு தடை 2 தடை இருந்துச்சுன்னா அந்த ஒரு தடைக்கு குறுக்க இருக்கிற விழுகிற வோல்ட் அளவு காண்ற மாதிரி தானே ஒவ்வொரு முறையும் அந்த அழுத்தமானி கம்பிக்கு குறுக்க இருக்கிற வோல்ட் அளவு பார்க்கலாம். இப்ப இது 10 + 80 இன்டு 280 அல்ல, இந்த நீளம் எல்லாத்தான் காணும். அப்ப இங்க ஈ நோட் இன்டு 10 ஈ நோட் இன்டு 10 போட்டு படிச்சுட்டா எல் இங்கு 90, 280 இங்கு 80 இதுவும் இதுவும் பட்டுப்படும், இல்லும் பட்டுப்பட்டுச்சுட்டா எல் வந்து 9 28 இங்கு 8 வரும். பாத்தீங்கன்னா 4 4 6 24 40. ஓகே,
6×4 = 24. ஓ சாரி, ரெண்டாவது தான் வெட்டுறேன். 280 142 வரும். திரும்ப ரெண்டாவது வெட்டினா 72 வரும். 35. ஓகே, 35 தர 9. 35 தர 9 எவ்வளவு? 9×40. 315 வருண்டா. 315, இது 280. அப்ப 315ல இருந்து 280 கழிச்சோம்டா 5, 35 சென்டிமீட்டர் வரும். 3ஆவிட இதுல என்னடா, அந்த அழுத்தமானிக்கு குறுக்க விழுகிற செய்யும், அந்த அழுத்தமானிக்கு குறுக்க விழுகிற அழுத்த வேறுபாடை வச்சுதான் நாங்க கதைக்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னா என்ன, 35 வரும். ஒவ்வொரு முறையும் இந்த அழுத்தமானிக்கு குறுக்க இருக்க அழுத்தத்தை கண்டு அதுக்கு நீளத்தை சமப்படுத்துறோம். அதுக்கு அடுத்தது 18ஆம் கேள்வி. தரப்பட்டுள்ள சுற்றில் ஏபிசி எனும் தர்க்க பெயர்ப்புகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. ஓகே, வந்து என்ற விளைவுல பார்ப்போம். இது வந்து A+B என்று வரும். ஏபி சி என்று வரைக்குள்ள இது ஓர் கேட். இது A.B என்று வரும். இது A.B + C என்று வரும். அப்ப இதுல சி வந்து 1 வரைக்குள்ளேயே ஆன்சர் வந்து எப்பவுமே 1 இருக்கணும். இப்ப C0 இருந்துச்சுன்னா C0 இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று ஏஎம்பியும் கட்டாயம் 1 இருக்கணும், இல்லாட்டி சி வந்து 1 இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா எந்த விட சரியா இருக்கும்? முதலாவது பாத்தீங்கன்னா C0 வரைக்கும் விளைவுகள் வந்து 0 வந்துட்டு அதால போல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது சரியா இருக்கு. அப்ப ரெண்டாவது விட இதை பார்க்க வேண்டியது நேரடியா பாக்குறான்டா. எது வந்து இப்ப ஏயும் பியும் கட்டாயம் 1 இருக்கணும், இல்லாட்டி சி ஆச்சும் 1 இருந்தா அப்படி பாத்தீங்கன்னா விடையை சிம்பிளா போடலாம். ரெண்டாவது விடை. 9வது, ஒரு சீரான உலோக கம்பியிலான R,2R,2R,3R ஆரைகளுடைய ABCD எனும் 4 வளையங்கள் ஒரு புள்ளியில் மூட்டுவதன் மூலம் உருவில் காட்டப்பட்டுள்ள கூட்டு பொருளும் உருவாக்கப்பட்டுள்ளன. புள்ளி எக்ஸிலிருந்து கூட்டு பொருளின் உயிர்ப்பு மையத்திலிருந்தான தூரம். ஓகே, இப்ப அந்த வட்டங்களை கீரையில திணிய மையங்களை போடுறேன். இப்ப இதுலதான் எக்ஸ் இருக்குது. இது வந்து 2R இருக்கிற வட்டம். இப்ப இங்க இருந்து 2Rல இங்க இருந்து 2R தூரத்துல 2m தனிவு இருக்கும். அதே சமயம் இங்க இருந்து 2R தூரத்துல 2m தனிவு இருக்கும். அதே சமயம் இங்க இருந்து R தூரத்துல m தனிவு இருக்கும். இங்க இருந்து இந்த R தூரத்துல 3m தனிவு இருக்கும். இப்ப இந்த 2m இந்த 2m சந்திக்கிற இடத்துல இப்படி எடுத்தோம்டா எக்ஸ்ல சரியா 4m தனிவு வரப்போகுது. அப்ப எக்ஸ்ல வந்து 4m இருக்கும். இப்ப திணிவு மையத்தை கேட்டிருக்கிறான். இதுல 3m, இது m, இது 4m. திணிவு மையம் எக்ஸ்ல இருந்தான தூரத்தை ஒரு ஏ தூரத்தில் இருக்குன்னு வைங்க வேண்டாம். திணிவு மையத்தின் பெருமன் எவ்வளவு? 8m. ஏன் மொத்த டோட்டல் வந்து 8m. அது வந்து ஏ தூரத்திலே இருக்கு. 7. எக்ஸ பற்றி திருப்ப எடுக்க போறேன். 3m × 3r, 3m × 3r, ஓகே, பிளஸ் m × r அப்படின்னா 8ma வந்து 10mr வரும். mm வெட்டுப்படும். அப்படின்னா a வந்து 5×4r வரப்போகுது. a வந்து 5×4r வரும். இந்த விட ரெண்டாவது விட இதுல திணிய மையங்களை பாருங்கூடா. பிறகு எக்ஸ் புள்ளி வெட்டி திருப்பத்தை எடுக்கணும். திருப்பம் எடுக்கல மொத்த நிறையும் ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த இட திருப்பத்தையும் பிறகு எக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 4m கருத்து இல்லை, மிச்சம் ரெண்டையும் சமப்படுத்தினீங்களா சமனா இருக்கும். இரண்டாவது விடை. ஓகே, 20வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு ஜூக்குழாயின் இரு புயங்களின் உள்ளே நீரும் தேங்காய் எண்ணெயும் விடப்பட்டுள்ளன. நீரெண்ணெய் இடைமுகமும் இலைக்குத்தான குழாயின் நடுவில் கொள்க.
ரோ டபிள்யூ நீ நடத்தி கோயில் ரோ நோட் வந்து தேங்காய் எண்ணெய் நடத்தி இந்நிலைமையின் கீழ் தொடர்பாக பின்வரும் கோயிலை கருதுக. ஏ வந்து புள்ளி ஏயில் உள்ள அமுக்கம் சமன் புள்ளி கியூவில் உள்ள அமுக்கம். பி கியூ என்ன ரெண்டுனா பொது இடமுகத்துல இருக்குடா. பொது இடமுகத்துல அமுக்கம் சமன். அப்ப அந்த கூற்று சரி. பி வந்து H1 ரோ டபிள்யூ சமன் H2 ரோ ஒயில். H என்ன பொது இடமுகத்துல அந்த சமன்பாடு வருது. இவ்வளவு தான் H1 இது H2. அப்ப அந்த கூற்று வந்து சரி. அடுத்த சி கூற்று வந்து என்ன H3 ரோ டபிள்யூ சமன் H4W. அது வந்து இங்கெங்கயோ ரெண்டமா இருக்குடா. அப்ப என்றா ஒரே திரவத்துக்குள்ளதான் அமுக்கம் வந்து சமனா பிரயோகிக்கப்படும். சமனா பெறவும் ஒவ்வொரு திரவத்துக்குள்ள ஒவ்வொரு அமுக்கமா போகுது. அப்படின்னா அந்த கூட்டை நாங்க எடுக்கலாம். அப்போ தெளிவா நோட் பண்ணுங்க கூட, ஒரே திரவத்துக்குள்ளதான் அமுக்கம் வந்து சமனா போகும். அப்படின்னா சி கூற்று வந்து புல ஏயும் பியும் சரி. மூன்றாவது விடை. 21வது ஒவ்வொன்றும் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரு முனைகளும் திறந்திருக்கும் இரு சர்வசமான சுரமண்டல குழாய்கள். அவற்றின் அடிப்படை சுரங்கள் 15 பாகசியில் உண்டாக்குகின்றன. வெப்பநிலையுடன் வளியின் ஒளியின் வேகம் ms மீட்டர்/செகண்ட் சமன்பாடு V7 331 பிளஸ் 0.6 டீட்டாவினால் தரப்படுகின்றது. இங்கு டீட்டா ஆனது செல்சியஸில் உள்ளது. ஒரு சூழலின் வெப்பநிலை 30 சி உயர்த்தினால் ஒரு செகண்டில் எத்தனை அடிப்புகள் உருவாக்கப்படும்? என்ன இருமுனை திறந்த குழாயடா. இப்ப லெம்டா வந்து 2L இருக்கும். இப்ப லெம்டா வந்து என்ன 50 சென்டிமீட்டர்னா 1 மீட்டரா இருக்கும். V சமன் F லெம்டா. லெம்டா 1 மீட்டர்னு சொல்லியாச்சு. அப்ப V சமன் F இருக்கும். இப்ப முதலாவதா V இருந்திருக்கும். பிறகு 15 வாசியால கூட்டால 0.6 தர 15 ஒரு மீட்டர்னால கூடி இருக்கும். இப்போ 9 அடி ஹெர்ட்ஸால கூடி இருக்க போகுது. 9 ஹெர்ட்ஸால கூடினா 9 அடிப்பு தோன்றும். எத்தனையாவோட மூன்றாவது விடை. இருபத்தி ரெண்டாவது ஒரு லேசான ஒப்பமான கப்பிக்கு மேலாக செல்லும் ஒரு லேசான நீட்ட முடியாத விலையினால் 0.5 கிலோகிராம் 1 கிலோகிராம் துணி உள்ள ஏபி எனும் இரு குச்சிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன. தொடுகை வரும் எல்லா மேற்பரப்புக்கும் இடையே உள்ள இயக்க உராய்வு குணகம் 0.25 ஆகும். குச்சி பிக்கு மாறா கதியுடன் இடப்பக்கத்தில் இழுப்பதற்கு அதன் மீது பிரயோகிக்க வேண்டிய விசை எஃப் யாது? இப்ப இது வந்து 1 கிலோகிராம். ஓகேயா? இது வந்து 0.5 கிலோகிராம். இப்ப இங்கால இழுக்கல என்ன நடக்க மாட்டாடா, இங்கேயும் ஒரு டி என்றதை இழுக்க போகுது, இதுவும் ஒரு டி என்ற இழுக்க போகுது. ஃபர்ஸ்டா இதுல இருக்கிற ஒரு ஆயுஷை பார்ப்போம். இந்த ஒரு ஆயுஷு தான் இந்த டீக்கு சமனா இருக்க போகுது. இப்ப இதுல வர ஒரு ஆயுஷ சிமோல் எஃப் எடுத்துட்டா F7 மீவா 0.25 என்ன 5 கிலோகிராம். ஆர் வந்து அப்ப 5 நியூட்டன். 5டா 1.25 வந்து வரும். இது 1.25 வந்தா இந்த டி வந்து 1.25. இப்ப இதுவும் 1.25. இங்கால இது 1.25 எடுக்கல. இந்த குச்சி மீதும் ஒரு 1.25 நியூட்டன் என்ற ஒரு விசதாக்க போகுது. இப்ப இதுவும் 1.25 இதுவும் 1.25 இருக்கும். அதுக்கு அடுத்தது குச்சிக்கும் இந்த இந்த இடமுகத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆய்வு. இது 1 கிலோகிராம். மேல ஒரு 0.5 கிலோகிராம் இருக்குல்லோ. இப்ப அதோட வெயிட்டும் தான். அதை நான் கேபிட்டல் எஃபர்ட் எழுதுண்டா மியூ ஆர். மியூ வந்து 0.25 4 2 ஒரு 0.25 15 நியூட்டன். 4 வரைக்கும்னா 3 12 30 14 28 நியூட்டன் 3.75 நியூட்டன் வரும். சரியா? அப்ப இதையும் கூட்டினா 2.5 நியூட்டன் வரும். 2.5 நியூட்டனும் 3.75 நியூட்டனா 6.25 நியூட்டன் வரும். என்ன விட? 4வது விடை. 23வது கேள்வி. எரிவாதை வழியே செல்லும் ஒரு பொருள் அதன் பாதை மிக உயர்ந்த புள்ளி பியில் சமதுணிகளை கொண்டு இரு துண்டுகளாக சடுதியாக வடிக்கின்றது.
ஒரு துண்டு காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு தொடக்க வேகத்துடன் நிலைக்குத்தாமே கீழ் நோக்கி விழுமெனின் பின்வரும் வரிப்படங்களில் எது மற்றியதொன்றின் பாதையை மிகச்சிறந்த வகை குறிக்கின்றது. வழித்தடையை புறக்கணிக்க வெடித்தல் நடைபெறாவிட்டால் ஒரு அறிய பாதை முறிந்த கோடுகளாக வகை குறிக்கின்றது. ஓகே, இப்ப இதுல வரையக்குள்ள இந்த திசையில மட்டும்தான் வேகம் இருக்க போகுது. இப்போ உந்த காப்பு தத்துவத்தின்படி இந்த திசையில மட்டும்தான் விளைவுலா உந்தம் இருக்கிற மாதிரி காட்டணும். இப்ப இது கீழே போச்சுண்டா மேல போகணும். அப்ப மேல் நோக்கி ஃபர்ஸ்டா போயிட்டு திரும்ப விழ தொடங்கும். அதோட திணிய மையம் மாறக்கூடாது. ஒரு உந்த காப்பு தத்துவத்துக்கு ஏற்பட வருது. இப்ப இது இங்க விழுந்துச்சுண்டா உண்மையம்படி இங்க விழுந்திருக்கணும். இது மேலால போய் இது எக்ஸ் தூரம்டா இதுவும் எக்ஸ் தூரத்துல விழுந்திருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த விட சரியா இருக்கும், 4வது விட சரியா இருக்கும். இந்த 2 தூரம் சமனா இருக்கும். அதே சமயம் இதுல இது மேலால போய் விழுந்திருக்கும். 24வது ஒரு இலட்சிய வாயு உள்ள ஒரு அடைத்த தொகுதியின் இரு வெப்ப இயக்க செயல்முறை ஏபிசியும் ஏசியும் உருவில் காட்டப்பட்டுள்ளன. தொகுதியினால் செய்முறை ஏபிசியில் ஏயிலிருந்து பிக்கு செல்வதற்கு 6 கிலோ ஜூல் வெப்பம், பியிலிருந்து சிக்கு செல்வதற்கு 1.8 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகின்றது. செய்முறை சியில் நடைபெறும் சக்தி மாற்றம். இப்ப வந்து இதென்றா இப்படி போதல்ல, இதுல இப்படி வரையக்குல இது நான் என்னென்ன கூறினாலும் ரெண்டுலயும் அகச்சக்தி வந்து எந்த பாதையால வந்தாலும் ஒரே அகச்சக்தி தான் அந்த இடத்துல இருக்க போகுது. முதலாவது ஏயிலிருந்து பிக்கு இது ஏ, இது பி, இது சி என்றா ஏ டு பி செல்வதற்கு 6 கிலோ ஜூல். 6 கிலோ ஜூல். இது சம கன அளவு செய்க. சம கன அளவு செய்கண்டா என்ன, டெல்டா கியூ வந்து டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. கன அளவு செய்க சம கன அளவு செய்கண்டா டெல்டா டபிள்யூ 0. அப்ப பயன்படுத்தப்பட்ட அவ்வளவு எப்பவுமே அகச்சக்திக்கு தான் போகுது. இப்ப இது டெல்டா U1 வந்து 6 கிலோ ஜூல். அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா இதுல வாக்கியக்குள்ள எவ்வளவு உறிஞ்சப்படுது, 1.8 கிலோ ஜூல் உறிஞ்சது. 1.8 கிலோ ஜூல் உறிஞ்சப்படையக்குள்ள டெல்டா U2 பிளஸ் இப்ப நாங்க வந்து டெல்டா டபிள்யூ இது டபிள்யூ காணணும். இது ஒரே அமுக்கம், அதே சமயம் மாறையில தானே, என்ன மாறையில, ஒரே அமுக்கம் மாறையில கனவுளவு மாறையில இந்த முழு பரப்பையும் பார்க்கணும். முழு பரப்பையும் பார்த்தோம்டா 8 தர 15 பஸ்கால் இன்று 2 5ண்டா 3 தர 10/3 3 24 24 2.4 கிலோ ஜூல் 2 பேரும் 2.4 கிலோ ஜூல் 2.4 கிலோ ஜூல்ண்டா டெல்டா U2 வந்து -0.6 2 பேரும் இது -0.6 இது 6 கிலோ ஜூல்ண்டா 5.4 வர போகுது. 5.4 கிலோ ஜூல் அகச்சக்தி மாற்றம் வரும். ஆனா இந்த விடப்புல ஏனண்டா பியிலேருந்து சிஓக்குள்ள வாயுவால வெப்பம் உறிஞ்சப்படும். வாயு வந்து விரிவடைஞ்சிருக்கு. அப்ப என்ன, வாயுவால வேலை செய்யப்பட்டிருக்கு, அங்க வெப்பநிலை கூடி இருக்கணும். அந்தால இந்த கேள்வி மைனஸ் இந்த யூ அந்த வழியா இந்த கேள்வி ஓபன் கொடுத்தது. 25வது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பக்கத்தின் நீளம் ஏயாக உள்ள சமபக்க முக்கோணி உச்சிகள் +4Q +3Q -Q என 3 புள்ளி ஏற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளன. தொகுதியின் மின்னழுத்த சக்தியை தருவது. மின்னழுத்த சக்தி என்றது அதுல இருக்க எல்லா ஏற்றத்தின்டையும் சக்தி தான். இப்ப என்னென்று வாக்கியங்களா ஒவ்வொரு ஏற்றமா கொண்டாடும். ஒவ்வொரு ஏற்றமா கொண்டிருக்கல எவ்வளவு சக்தி வந்திருக்கின்றத கூட்டினா சரி. முதலாவது நான் இங்க வந்து எதை கொண்டாட வைப்பான், +3Q கொண்டாட வைப்பான். முதலாம் +3Q கொண்டிருக்கல அங்க ஒரு ஏற்றமே இல்லை. அங்க ஒரு ஏற்றமே இல்லாதபடியா அங்க ஆரம்பத்துல இருந்த சக்தி வந்து 0. பிறகு வந்து நான் +4Q கொண்டாடுறேன். +4Q கொண்டாடுறேன்டா அடுத்த சக்திக்கான சமன்பாடு என்ன, W = VQ. இவ்வளவு வேலை வந்து அங்க சக்தியா சமர்ப்பிக்கப்பட போகுது ஏ தூரத்துல. இப்ப 3Q × 4Q 4πε0 R. R இல்ல A. இது என்ன, ரெண்டாவது முதலாவது இது +3Q மட்டும் கொண்டிருக்கல, பிறகு இது +4Q கொண்டாரு.
இப்ப மைனஸ் கியூவை கொண்டாரு. மைனஸ் கியூவை கொண்டாடுறதுல என்ன மைனஸ்ல விடணும். இது அழுத்த சக்திகளை நாங்க எண்ணி கூட்டல் மாதிரி கூட்டலாம். அப்ப மைனஸ் கியூவை கொண்டிருக்கல ஃபர்ஸ்டா +3 கியூவால ஏற்பட்ட சக்தியை பார்ப்போம். அது 3Q இன்டு Q இன்டு 4πε0 A. அதுக்கு அடுத்தது 4Q, அடுத்தது 4Qவால ஏற்பட்ட வேலை 4Qவால அதுக்கு வழங்கப்பட்ட வேலையை பார்த்தோம்னா 4Q இன்டு Q இன்டு 4πε0 A. இது 3×4 12, இது 3×4 7 5 வரும் என்ன. அப்ப விடையா வந்து 5Q²/4πε0A. அப்படின்னா எந்த விடை? முதலாவது விடை. 26வது நேரடி கேள்விதான்டா. ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு செப்பு குச்சி நீர்முகவை மேல் வித்தராசு உதவியுடன் தொங்க விடப்பட்டுள்ளது. நீர்முகவை மெதுவாக உயர்த்தப்படும் போது செப்பு குச்சி பின்வரும் தானங்களை கருதுக. தானம் 1ல பகுதியாக அமர்த்தப்பட்டிருக்கு, தானம் 2ல முற்றாக அமர்த்தப்பட்டுட்டு, தானம் 3ல குச்சி முகவையின் அடிமேற்பரப்பின் மீது இருக்குது. முதலாவது தானம் 1 குச்சி பகுதியை அமர்த்தி இருக்கு. குச்சிய பகுதியை அமர்த்தி இருந்தா என்னடாடா, குச்சி ஒரு பகுதியோட அமர்ல இந்த பகுதிக்கான மேலுதைப்பு வந்து வரும். அதே சமயம் நிறைய தாக்கல அந்த வித்தராசு வாசிப்பு கொஞ்சம் குறையும். அதுக்கடுத்த B2 வந்து முற்றா அமர்த்தியாச்சு. முற்றா அமர்த்தினா இந்த முழு கனவளவுக்குமான மேலுதைப்பு வரும். இப்ப மீவுந்தல் விசை B1 விட B2 குறைவா இருக்கும். ஆனா மீவுந்தல் விசை கூட வெல்லோ அப்ப வித்தராசை நோக்கி தள்ளிக்கல வித்தராசு வாசிப்பை குறைவா காட்டும். இப்ப W1 விட W2 குறைவா இருக்கும். பிறகு இது முற்றா அமர்த்தினா பிறகு அந்த தொகுதியில எங்க இருந்தாலுமே அதோட மேலுதைப்பு விசை 0மா தான் இருக்கும். இப்ப B2 = B3 என்ன B3 3ஆம் கட்டத்துல அடிமை பிறகுடையா இது B3 B2 சமன் அடைக்கிறீங்க அவ்வளவு சமனா இருக்கும். 3ஆம் கட்டத்துல என்ன நடக்குதுண்டா வச்சுட்டா இதை வச்சா பிறகு என்றா அதுல ஒரு இழுவையுமே தொழிற்படா. வித்தராசுல இதை வச்சா பிறகு ஒரு இழுவையுமே இருக்காது. அப்ப அது வந்து 0வா இருக்கும் என்ன W3. இப்ப W2 விட அது குறைவா இருக்கும். அப்ப என்ன W3. அப்படி இருக்க விட என்ன 26க்கு 5வது விடை. ஒரு சீரான உருளை உலோக கோளின் பகுதி BCயில் குறுக்குவெட்டு பரப்பளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு உருவில் உள்ள பொருள் செய்யப்பட்டுள்ளது. இப்பொருள் நன்றாக விலகிடப்பட்டு அதன் இருமுனைகளும் 100 வாசி 20 வாசி ஆகிய வெப்பநிலையில் காணப்படுகின்றன. உறுதி நிலையில் பொருளின் அச்சு எல் வழியே வெப்பநிலை டீட்டாவின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் காட்டுவது. இப்ப வந்துடா வந்து சீரா வருது, பிறகு வந்து பரப்பு குறைஞ்சு இப்படி வருது. இப்ப வெப்பநிலை பாய்ச்சதுக்கு என்ன சமன்பாடு? Q/T = K ΔT/L. பரப்பு கூடினா வெப்பநிலைப்படுத்துறன் குறை. அப்ப பரப்பு கூடின இதுல வந்து நல்ல ஒரு வெப்பநிலை மாற்றம் வந்து குறைவாகும். பரப்பு குறைஞ்ச இதுல வந்து குறையக்கல என்ன நடக்க வேண்டாம், கொஞ்சம் டக்குன்னு குறைகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்க வந்து பரப்பு சீரா குறைஞ்சு கொண்டே இருக்குது. பரப்பு குறைஞ்சு கொண்டு வரைக்கல என்ன நடக்கும்டா வெப்பநிலைப்படுத்தனம் வந்து கூடிக்கொண்டே இருக்கும். வெப்பநிலைப்படுத்தம் கூடுதல்டா இது ஒரு வளைவா ஒரு கேர்டா இருக்கும். இதுல இருந்து இப்படி வந்து ஒரு கேர்டா வந்து இப்படி வரும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த விட சரியா இருக்க மாட்டா, 4வது விட சரியா இருக்கும். 28வது உருவில் காட்டப்பட்டுள்ள உராய்வற்ற கிடைமேற்பரப்பின் மீது இருக்கும் ஒரு சமபக்க முக்கோணி ABCயின் உச்சிகள் +Q -Q +Q எனும் ஏற்றங்களை காவும் 3 சிறிய கடத்தும் கோளங்கள் வைக்கப்பட்டுள்ளன. Bயிலும் Cயிலும் உள்ள கோளங்கள் நிலைப்படுத்தப்பட்டும் Aயில் உள்ள கோளம் சுயாதீனமாக உள்ளன. Aயில் உள்ள கோளத்தை இயலத்தக்க பாதையை மிகச்சிறந்த விதத்தில் குறிப்பது. இது மைனஸ், இது பிளஸ், இது -Q +Q, இதுல இருந்து +Qல இருந்து A போகுது. இப்ப என்னண்டாடா ஒத்த ஏற்றங்கள் ஒன்றே ஒன்று தள்ளும் தானே. இவரும் ஒன்றே ஒன்று தள்ளி கொண்டிருப்ப, இவர்
இவரை இழுத்து கொண்டிருப்பார். அப்ப விளையில வந்து இங்கால போவார். இங்கால போன பிறகு இவரால வார விசை வந்து ஓகே, இவரால வர விசை வந்து குறைய போகுது. அப்ப அதுக்கு பிறகு இவர் இழுக்கிறது கூட இவர் வந்து இவரை நோக்கி வர தொடங்குவார். அப்படி பாத்தீங்கன்னா இது சரியா இருக்கும். சி வந்து சரியா இருக்கும். என்ன, ஃபர்ஸ்டா விலத்தி போய் பிறகு கிட்ட வர மாதிரி. 29வது, ஒருவேல் காட்டப்பட்டுள்ளவாறு சீரா அதிகரிக்கும் காந்த புலத்திற்கு செங்குத்தாக ஒரு கடத்தும் தடம் வைக்கப்பட்டுள்ளது. காந்தப்பாய் அடர்த்தி மாற்ற வீதம் ஆறுடன் தடத்தின் தூண்டிய மின் இயக்க விசையின் மாறலை சிறந்த விதத்தில் காட்டுவது. வென்றா தூண்டிய மின் இயக்க விசை வந்து d/dt π7mx. இது கூடிச்சுன்னா இதுவும் கூடும். 5வது நேரடி விட, இதுக்கு யோசிக்கிறே இல்லை. 30வது, நேரம் t7 நோடில் ஓய்வில் இருக்கும் திணிவு எம்ஏ உடைய ஒரு பொருள் விசை எஃபின் கீழ் ஒரு நேரோடு வழியே இயங்கும் போது அவ்விசை எஃப் ஆனது டி உடன் மாறலானது வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. இயக்கம் ஆரம்பித்த பின்னர் பொருளின் வேகம் 0 ஆவது. இப்ப இதாண்டா அந்த விரைவு. ஓகேயா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப 0 ஆகும்னு கேட்டிருக்கணும். எப்ப 0 ஆகும்னு கேட்டா விசை கொடுக்குறேன் வெள்ளோ, இந்த விசைய குடுக்கல ஒரு 6 முடுகல்ல ஒரு வேகத்துக்கு போடும். அந்த கணத்தாக்கத்தை வந்து எப்ப 0 ஆக்குறோமோ, அந்த உந்தமாற்ற வீதம் எப்ப 0 ஆகுதோ அப்பைக்குள்ளதான் அந்த பொருள் வந்து ஓய்வுக்கு வரும். இப்ப இந்த பிறப்பையும் இந்த பிறப்பையும் பேரும் கூட சேமா இருக்குது. இப்ப இதுவும் கேன்சல் அவுட் ஆயிடும். இந்த முக்கோணம் இது தனி முக்கோணம். இப்ப இந்த முக்கோணத்தை ஈக்குவல் படுத்துற மாதிரி இருக்கணும். இந்த முக்கோணத்தை எப்ப ஈக்குவல் படுத்துதோ அப்பைக்குள்ள அது ஓய்வுக்கு வரும். அப்ப என்ன, இதடியில பார்த்தீங்கன்னா இதே அளவு டைம், சாரி இந்த டைம் எவ்வளவு 20 செகண்ட் அப்படின்னா 10 செகண்ட்ல ஒரு பெட்டியா வரணும். 10 செகண்ட்ல ஒரு பெட்டியா வருதுண்டா. அப்ப இது 60, இது 80ண்டா, இதுல 70ல வந்து இந்த பரப்புக்கு இது சமனா இருக்கும். அப்பைக்குள்ள வந்து இந்த ரெண்டும் ஈக்குவலா வந்துடும். அப்ப உந்தமாற்று வீதம் 0 இதுவும் 0 இது விசவன் உந்தமாற்று வீதம் 0 விசையும் எதிரும் சமணம் எதிரமாக 2 நேரத்தில் ஆகி இருக்கிறபடியா கணத்தாக்கு வந்து 0 வேகம் வந்து 0 இருக்கும். அடுத்த 31வது, சிறிய சரசம ரச துளிகள் ஒவ்வொன்றும் சிறுதுளியை ஒரே மின்னழுத்தம் 0.01 வோல்ட்டை கொண்டிருக்குமாறு மின்னேற்றப்பட்டுள்ளன. இத்தகைய ஒரு மில்லியன் சிறுதுளிகள் சேர்க்கப்பட்டு ஒரு பெரிய கோலத்துளி ஆக்கப்படுமாய் பெரிய துளியின் மின்னழுத்தம் யாது? மின்னழுத்தம் ஒரு கோலத்தின் என்ன, Q/4πε0R. இப்ப 16 கோலத்துளிகள் என்ன, 16 கோலத்துளிகள் 4/3 பை சிமோலார் கணம் வந்து சேர்ந்து புதிய ஒரு துளியை உருவாக்க போகுது. அது இந்த கனவுளவு 4/3 பை கேபிட்டல் ஆர் கணம் வந்து வைக்கிறேன். இப்ப ஆர் கணம் வந்து ஆர் வந்து 100 ஆர். இப்ப வி வந்து என்ன, Q/4πε0 கேபிட்டல் ஆர் தானே. இப்ப கியூக்கு பதிலா என்ன போடலாம், Q வந்து அந்த 16 ஸ்மால் Q வரும். அதுக்கு பிறகு 4πε0 ஆருக்கு பதிலா 100 ஸ்மால் ஆர்ன்னு போடலாம். இப்ப எங்களுக்கு ஒன்று தெரியும் என்னண்டா, முதல் இருந்து அந்த சிறிய துளியின் பெருமானத்தை பார்ப்போம். அது வந்து Q/4πε0 ஸ்மால் ஆர் வந்து 0.01 வோல்ட்டா இருந்தது. அப்ப இதுக்கு நாங்க பிரதியிட்டோம்டா 16 தர 0.01 100 சுருக்கினா 100 வோல்ட் வரும். எத்தனையா விட, 4வது விடை. இந்த 32வது, ஒரு ஒடுங்கிய ஒரு நிற ஒளிக்கற்றை வழியில் உள்ள ஒரு அரியத்தினூடாக செல்கின்றது. விளைவிலா கோணம் டி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அரிய கோணம் ஆக்கப்பட்ட திரவியத்தின் முறையை சுட்டி அதிகரிக்கும் போது டி அதிகரிக்கின்றது. n = sin
a plus d by 2 இங்கு sin a by 2. இதுதான் முறிவு சுட்டிக்கான சமன்பாடு. இப்ப முறிவு சுட்டி அதிகரிக்கல, அரிய கோணம் மாறாம இருக்கல, d வந்து கூடும். அப்ப அது சரி. படுகை கோணம் படிப்படியாக அதிகரிக்கும் போது d முதலில் குறைந்து பின்னர் அதிகரிக்கின்றது. இந்த விரைவை ஞாபகம் வச்சிருக்கோடா, இது விலகல், இது படுகை கோணம்டா. இந்த இப்படி வேற இருக்கும், இப்படி வந்து இப்படி இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா என்ன, படுகை கோணம் வந்து படிப்படியாக அதிகரிக்கும் போது டி ஃபர்ஸ்ட் குறையும், இதாய் பிறகு ஒரு இழிவு விலகலுக்கு வந்த பிறகு கூடும். சரி, அரிய கோணம் அதிகரிக்கும் போது டி அதிகரிக்கின்றது. இப்ப அரிய கோணம் அதிகரிச்சுட்டா முறிவு சுட்டி மாறாது. அப்ப டிய வந்து குறைக்கோணம். அப்ப அந்த கூற்று வந்து பிழை. அப்ப சி வந்து பிழை என்றபடியா ரெண்டாவது விட. 33வது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு இருவாளி கேயை பயன்படுத்தி மின்னியக்க விசையையும் அகத்தடை ஆரையும் கொண்ட ஒரு கள தடை 8 ஓம் அல்லது 2 ஓமை உடைய ஒரு தடையை தொடராக தொடுக்கலாம். ஒவ்வொரு தடையினதும் விளைவிரையும் சமம் எனின் அகத்தடையின் ஆரின் பெருமனம் ஜாது. இப்ப ரெண்டுலயுமே I2 R வந்து சமனா இருக்க போகுது. சரியா? இப்போ முதலாள பாத்தீங்கன்னா ஐ எவ்வளவு, ஈன்கள் முதலாவது 8 ஓமுக்கு பாக்குறேன், ஆர் பிளஸ் 8 முழுவதின் வர்க்கம் இந்த 8 சமன். ரெண்டாவது ஈன்கள் ஆர் பிளஸ் 2 முழுவதின் வர்க்கம் இன்டு 2. இப்ப ஈ வர்க்கத்தை வெட்டலாம். அதுக்கு பிறகு இதை வெட்டினா 4. ஒவ்வொன்றுக்குமே ரூட் எடுத்து விட்டேன்டா 2 2 plus 8 வந்து 1 r plus 2 r plus 8 r plus 2 வந்து வரும். அப்படின்னா 2r plus 4 வந்து r plus 8. கழிச்சா r வந்து 4 ஓம் வந்து வரும். எத்தனையாவோட இரண்டாவது விடை. 34வது 30 வாய்சியில் இருக்கும் ஒரு அறையில் தொங்க விட்டிருக்கப்பட்டிருக்கும் ஒரு வெப்பமான பொருள் 60 வாய்சியிலிருக்கு 50 வாய்சிக்கு குளிர்ச்சி அடைவதற்கு 60 வாய்சிலிருந்து 50 வாய்சிக்கு குளிர்ச்சி அடைவதற்கு 5 நிமிடம் எடுக்கின்றது. அப்பொருள் அதே நிலைமைகளில் 44 வாய்சியிலிருந்து 30 வாய்சிக்கு குளிர்ச்சி அடைவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இதுக்கென்றா வெப்பநிலை இழப்பு வீதம் வந்து மேலதிக வெப்பநிலைக்கு சமனா இருக்கும். சரியோ? வெப்பநிலை இழப்பு வீதம் என்றது என்ன? Q சமன் ms டெல்டா டீட்டா. எம்எஸ் மாறாது. இப்ப டெல்டா டீட்டா பை டி வந்து மேலதிக வெப்பநிலை டீட்டான்னு போடுறேன், மேலதிக வெப்பநிலைக்கு சமனா இருக்கும். முதலாவது என்ன, வெப்பநிலப்பு வீதம் 60லேருந்து 50க்கு போகுதுன்னா 10. நேரம் வந்து என்ன, 5 நிமிடம் எடுக்குது. டெல்டா டீட்டா மேலதிக வெப்பநிலை 50 60 50. இப்போ மேலதிகமா இருக்கிறது 55 கிடையாது எடுப்போம். 55 30 வாசியில இருக்கண்டா இது 25 பேரு. ஓகே, அதுக்கு அடுத்தது 44 வாசிலிருந்து 36 வாசிண்டா மேலதிக வெப்பநிலை மாற்ற வீதம் 8 டி ஹெர்ட் இருக்கு. எவ்வளவு நேரத்துல எவ்வளவு மேலதிக வெப்பநிலை எவ்வளவு? 44 36 42 பேரு. அப்போ ஒன்றாட பிரிச்சோம்டா இதுவும் வெட்டுப்பட்டா 2 பேரும் 2 8 டி வந்து 25 40. இதுவும் வெட்டுப்பட்டுச்சுண்டா 5 வெட்டுப்பட்டு 5 டி வந்து சாரி டி வந்து கீழே இருக்குமில்ல, இது இதனால பிரிக்கல. டி வந்துச்சுன்னா டி அங்கால வெறுக்கப்படைக்கல 10 வரும் முதலாவது விட. ஓகேயா? அடுத்த 35வது புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளளவையும் கொள்கலம் ஒன்றில் 35 வாசியில் இருக்கும் 1 கிலோகிராம் நீரில் ஓகே ஈ மேல வருது. இந்த 8 முதலே வெட்டுப்பட்டுரும். வெட்டினா 5
ஒன்றரை வைக்கல T/2 வந்து 5 மணி போட்டு படிச்சுன்னா 5 வரும். T வந்து 10 நிமிடம். ஓகே, சரியா தான் இருக்கு. ஓகே, 35வது புறக்கணிக்க 35 புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளளவை கொண்ட கொள்கலம் ஒன்றில் 35 பாகசியில் இருக்கும் 1 கிலோகிராம் நீரில் முற்றாக கரையத்தக்க -5 பாகசியில் இருக்கும் பனிக்கட்டி உயர்ந்தபட்ச திணிவு யாது? வென்றா பனிக்கட்டி எம் திணிவு ஒன்று இருக்குதுண்டா, எம் திணிவு ஒன்று கேட்கல. அது வந்து 5 பாகசிலிருந்து ஒரு குறிப்பிட்ட 0 பாகசி வரைக்கும் கரைய போகுது. இப்ப இந்த எம் திணிவு பனிக்கட்டி வந்து எஸ் வந்து பனிக்கட்டின் 5 வாசி வந்து 0 வாசி இருக்கு கரைய போது 1 கிலோகிராம் நீர் வந்து இவ்வளத்தை கிடைக்கக்கூடியதா இருக்கு மேக்சிமம். ஏன் ஃபர்ஸ்டா நீர் இழக்கிற மொத்த வெப்பத்தை நீர் எவ்வளவு மேக்சிமம் இழக்கலான்னு வைப்போம். நீர் 0 வாசி வரைக்கும் போகலாம். 35 வாசியில இருக்குன்னா 1 கிலோகிராம் நீர் எஸ் வந்து எவ்வளவு 4 தர 10⁻3 தீட்டா 35. இது வந்து அந்த எம் துணிவா கிடைக்க போகுது. எம் துணிவு பனிக்கட்டி என்ன பனிக்கட்டின தன் வெப்ப கொள்ளளவு 2 தர 10⁻3 தர எவ்வளவு 5 பாக பிளஸ் எல் பனிக்கட்டின உருவல் மறை வெப்பம் 3/4 தர 10⁵. என்ன 4 20 2 மீதி 3 12 14 தர 10⁻3 எம் 2 10 0.1 தர 15 3.5 தர 10⁵. எம் வந்து இது வந்து 1.4 தர 15க்கு 3.5 தர 15 வெட்டினா 1.4க்கு 3.5 4 வரும் நினைக்கிறேன். 400 கிராம் கிட்ட வரும். என்ன 5வது விடை. இதை வந்து இப்படி சுருக்கினாங்களா? சுருக்கலாம் நான் செய்யலடா, பேசிக் கான்செப்ட் தான். என்னண்டா பனிக்கட்டி வந்து மேக்சிமம் ஒரு வெப்பத்தை இழக்க போகுது. அதாவது பனிக்கட்டி இருக்குல்ல, பனிக்கட்டி இந்த எம்தனிய பனிக்கட்டி வந்து வெப்பத்தை பெற போகுது. உருவல்ட்ட மர வெப்பத்தையும் பெற போகுது. அந்த 0 தொடக்கம் -5ல இருந்து 0 வரைக்கும் போகுதில்ல, அந்த வெப்பத்தையும் பெற போகுது. அவ்வளவு வெப்பத்தையும் ஒரு கிலோகிராம் திணிவு நீர் எவ்வளவு சாரி ஒரு கிலோகிராம் திணிவு நீர் 0 பாசி வரைக்கும் போகும் வரைக்கும் ஒரு வெப்பத்தை கொடுக்கும். அவ்வளோத்தையும் இந்த எம் திணிவு வரப்போகுது. அதுக்கு இதை நாங்க ஈக்குவல் ஆக்குறோம். 36வது இயல்பான செப்பம் செயல் இருக்கும் ஒரு கூட்டுணவு காட்டியும் பெரிதாக்கும் பலு 100 ஆகும். பொருளிவில்லையும் குவிய தூரம் 2.5 சென்டிமீட்டரும் பொருள் தூரம் 2.6 சென்டிமீட்டரும் ஆகும். பேரை துண்டின் பெரிதாக்கம் யாது? கூட்டுணவு காட்டிக்கான சமன்பாடுகள் ஒரு சில சொன்னா நோட் பண்ண. மொத்த ஒரு பெருக்கம் வந்து பேரவத்துண்ட ஒரு பெருக்கத்தின் எம் ஐபிஎஸ், அதாவது என்ன கண்வில்லைன்ற ஒரு பெருக்கத்துக்கு சமன். எது மொத்த ஒரு பெருக்கம். அதுக்கடுத்த மொத்த ஒரு பெருக்கம் வந்து V/F0 -1 plus into D/F0 plus 1. இது வந்து பொருளிவில்லை. இந்த V வந்து பொருளிவில்லையால உருவாக்கப்படுற பிம்ப தூரம். V பொருளிவில்லையால உருவாக்கப்படுற பிம்பமா தோன்ற தூரம். இது பொருளிவில்லையான குவிய தூரம். இது தெளிவு பேரண்ட குவிய தூரம். இது கண்வில்லைன்ற குவிய தூரம். அதுக்கடுத்த இன்னொரு சமன்பாடு M வந்து U/F0 -1. இது கீழே வரும். இது இருந்தா -1 மடக்கு. அதுக்கடுத்த இது நோவலா D/FP +1. கண்வில்ல வந்து ஒரு எளிய நுணுக்கு காட்டி இவ்வளவு வெளிப்படும். இது என்ன கேட்டிருக்கா பேர்வத்துண்ட பெரிதாக்கம். அப்ப இதைத்தான் கேட்டிருக்கு எம். இப்ப பிரதிட்டீங்கண்டா மொத்த பெரிதாக்கம் சொல்லியிருக்கு 100 சொல்லியிருக்கு. U எவ்வளவு சொல்லியிருக்கு? பொருளிவில்லையின் குவிய தூரம் 2.5 பொருள் தூரம் 2.6 2.6 2.5
-1 இதே இதுல ஒரு -1. இப்ப 2 பெருக்கினா 0.1 2 இது மேல போகும். இப்ப 100 வந்து 25 26 m இன்டு 25 வரும். அப்ப m வந்து 4 வரும். என்ன பொருளின் பேரத்துண்ட பெரிதாக்கம் வந்து 4. அதுக்கடுத்த 37வது ஒரு சீரான காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக ஆரை உடைய வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு மின்னேற்றப்பட்ட துணிக்கை உருவில் காணப்பட்டவாறு ஒரு மெல்லிய அலுமினிய தகட்டினை ஊடுருகின்றது. இங்கு ஊடுருவலால் துணிக்கையின் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி அரைவாசி இழக்கப்படும் எனில் துணிக்கையின் புதிய பாதையின் ஆரை. இப்ப புதிய ஆரைக்கு சமன்பாடு எழுத போறேன். BQV என்ற ஒரு விசை வந்து இது காந்தப்புலத்தால உருவாக்கப்படுற BQV என்ற விசை வந்து mv²ஓரா இந்த மைய நீக்க விசைக்கு சமனா இருக்கும். அப்ப R சமன் B மட்டும் படிச்சிருந்தா mv/BQ. இப்ப இயக்க சக்தியை பார்க்கணும். இயக்க சக்தி வந்து ஆஃப் mv² வந்து KE. இயக்க சக்தி அரைவாசி ஆச்சுண்டா V/2 இருக்குல்ல, V/2 V வந்து V/√2 மாறினாத்தான் இப்ப இது அரைவாசியா வரப்போகுது. இப்ப KE/2 இது 2. இப்ப இது வந்து V என்ன வரணும், V/√2 வந்தா தான் இயக்க சக்தி அரைவாசி ஆகும். இது V/√2 ஆயிருக்குல்ல, இங்க V/√2. அப்ப V/√2 இருக்குல்ல, mv/BQ வந்து முதலையும் ஆரம்பார். இப்ப √2 பிரிச்சா வாரது இரண்டாவது விடை. இதுகள் வந்து நேரடி கேள்விகள். அந்த விகித சமனை பார்த்து போட்டு கொண்டு போனீங்கன்னா சரியா இருக்கும். முப்பத்தெட்டாவது உருவில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றானது இலட்சிய மைய பூச்சிய வோல்ட் மானியையும் அம்பியர் மானியையும் கொண்டுள்ளது. 20 வோல்ட் பேட்டரி புறக்கணிக்கத்தக்க அகத்தடைய உடையது. மாறுந்தடை ஆறின் பெருமானம் 0 தொடக்கம் 100 வரைக்கும் மாற்றப்படலாம். பழுக்கு சாவி K எக்ஸிலும் வையிலும் இருக்கும் போது அம்பியர் மானி A வோல்ட் மானி V ஆகியவற்றின் வாசிப்பு. இப்ப இதுல நோட் பண்ண வேண்டியது என்னண்டாடா, எப்பவுமே இந்த வோல்ட் மானிட்ட தான் மாறப்போகுது. இதை பேரும் கூட இந்த சுவிட்சு கம்ப்ளீட், இந்த சுவிட்சு கம்ப்ளீட். எப்பவுமே வோல்ட் மானி இதுக்கு குறுக்க இருக்கிறபடியா இதுல என்ன, இது எக்ஸ் இது Y, இதுக்கு குறுக்க வேற அழுத்த வேறுபாடு தான் நாங்க நோட் பண்ண போறோம். முதலாவது அப்ப என்ன, ஆம்பியர் மானி வாசிப்பு எப்பவுமே மாறாது. இந்த சுவிட்சு கம்ப்ளீட்டடா இருக்கு. இது 60 40, இது மொத்த தடவை வந்து 100, இது வந்து 20 வோல்டேஜ். அப்ப I வந்து என்ன, V/R 20 இங்கு இது 100 இது 100 50 வரும். 50 அவ்வளவு 0.4 ஆம்பியர் வந்தா 400 மில்லி ஆம்பியர் தான் எப்பவுமே இருக்கு, மாறாது. ஏன், இந்த வோல்ட் மானிக்கலால அப்படி கரண்ட் பாயாண்டா இந்த ரெண்டு சமாந்தர தடை. அப்படி பாத்தீங்கன்னா முதலாவது விட தட்டலாம், மூன்றாவது விட தட்டலாம். அதுக்கு பிறகு வோல்ட் மானி இது 60 40. அப்ப என்ன, 6 3க்கு 2 வாய் பிரிஞ்சிருக்கு. இதுல 6 வோல்ட் விழுந்துச்சுன்னா இதுல 4 வோல்ட் விடும். இதுல 12 வோல்ட்னா இதுல 8 வோல்ட் விடும். இப்ப இதுல எப்பவுமே 8 வோல்ட் இருக்கும். இப்போ எக்ஸ்ல வைக்கல என்னண்டாடா இதுல 0. இப்ப எக்ஸ்ல வைக்கல இங்க 0 இருக்கும். எக்ஸ்ல வைக்கல இங்க 0 இதுல 8. ஆரம்பத்துல வோல்ட் மானிட்ட பிளஸ் இது பிளஸ், இது வந்து மைனஸ். சாரி, இது மாறி போட்டிருக்கு. இது 40 இது 60. இதுல 12 வோல்ட் விடும். அழுத்தங்களுக்கு ஏத்த மாதிரி இதுல பிளஸ் இதுல மைனஸ். இந்த இது சேர்வா இது அழுத்தத்தை காணும். இது சேர்வா இது அழுத்தம் இங்க 0 இங்க 12 -12 வோல்ட் ஃபர்ஸ்டா காட்டும். அதுக்கு பிறகு இங்க வைக்கல நடக்கும்டா இதுல 20 வோல்ட் இதுல 12 வோல்ட் இங்கதானே பிளஸ் அப்படின்னா 8 வோல்ட்டை காட்டும். அப்படி பாத்தீங்கன்னா என்ன, 5வது விடை சரியானதா